ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிலருக்கு அவங்களோட அழகை பத்தி பெருமிதமும் கர்வமும் இருக்கும். மகத்தான விடுதலை உணர்வுடன் வாழ முடியும். உலகத்தோட தொன்மையான பௌத்த ஆலயமான இசேஜிக்கு ஜப்பான்ல இருக்கு. பௌத்தர்களோட மிக முக்கியமான புண்ணிய தலமாக போற்றப்படும் இந்த ஆலயம் சுமார் 1700 ஆண்டுகளுக்கு பழமையானது. உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க. ஆனா ஜப்பானியர்கள் கிட்ட இந்த ஆலயத்தோட வயசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20 வயசுன்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, நான் உங்கள் தீபா பிரதீப். தேமதுர தமிழோசையை உலகம் முழுக்க பரப்பும் நோக்கில் யான் தமிழ் சேனல் செயல்பட்டு வருது. நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம் தான் இந்த சேனல். சரி, 1700 வருட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துக்கு வயசு 20 தான் ஆச்சுன்னு ஜப்பானியர்கள் ஏன் சொல்றாங்க? ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தை அப்படியே மறுநிர்மாணம் செய்யறாங்க. இந்த ஆலயத்தினுடைய பொருட்களை அப்படியே பிரிச்செடுத்து அதனுடைய அழகும் பொலிவும் மாறாம மீண்டும் கட்டுறாங்க. இந்த வேலையை செஞ்சு முடிக்க சுமார் 8 ஆண்டுகள் வரை ஆகுதாம். கடைசியா 2013ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை டிஸ்மேண்டில் செஞ்சு அதே பொருட்களை வச்சு மீண்டும் கட்டியிருக்காங்க. அதனாலதான் எப்போ கேட்டாலும் 1700 வருட பழமைன்னு சொல்லுவாங்க, 20 வயது இளமைன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இப்படி பண்றாங்க? நிலையாமை என்கிற இம்பெர்மனன்ஸ் தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த சடங்கை கடைபிடிக்கிறாங்க. பௌத்த மெய்யியலோட அடிப்படைகள்ல இந்த நிலையாமை தத்துவமும் முக்கியமானது. இது படிச்சதும் எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னரே இம்பெர்மனன்ஸ் பத்தி நம்ம வள்ளுவர் எழுதின குறள் தான் நினைவுக்கு வந்துச்சு. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. இந்த உலகத்துல பணம், புகழ், அழகு, அதிகாரம், சொத்துக்கள், சொந்தம், பந்தம், சாதனைகள், சாம்ராஜ்யங்கள்னு எதுவுமே நிலையானதல்ல. ஆனா இவற்றை நிலையானவை என்று கருதுவது மடமைன்னு வள்ளுவர் சொல்றார். இதெல்லாம் தர்ற தற்காலிகமான போலி மகிழ்ச்சிகளை எண்ணி இவைதான் நிலையானவைன்னு பற்றி கொள்வது அற்பமான அறிவு. அது இழிவை தான் தரும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். உதாரணமா சிலருக்கு அவங்களோட அழகை பத்தி பெருமிதமும் கர்வமும் இருக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணாலும் முதுமைய மறைக்க முடியாது. எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் பணத்தை தண்ணீரா செலவு செஞ்சாலும் முதுமையே இல்லாம இருந்துட முடியுமா என்ன? பொய் தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்றென்னும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்பகில்லேன் என்கிறார் சுந்தரர். இந்த உண்மையை உணர்ந்துகிட்டாலே மகத்தான விடுதலை உணர்வுடன் வாழ முடியும் இல்லையா? நண்பர்களே, யான் தமிழ் சேனலோட உள்ளடக்கத்தை மிகுந்த அக்கறையுடனும் சமூக பொறுப்புடனும் தயாரிச்சுட்டு வரோம். தமிழினுடைய பெருமைய அருமைய உலகம் முழுக்க பரப்புறது ஒன்று மட்டும்தான் எங்க சேனலோட நோக்கம். யான் தமிழ் சேனலோட வீடியோக்களை பகிர்ந்தும் உங்களோட ஸ்டேட்டஸ்ல வச்சும் உங்களாலையும் இந்த பணிக்கு உதவ முடியும். விரைவில் வேறொரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாள்.